ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை அவர் எப்படி தீர்க்கதரிசியாய் உருவாக்குகிறார் பாருங்கள். எரேமியா 1:11 பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை தன்னுடைய அருள் பணிக்கென்று தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிற தீர்க்கதரிசியாய் அவர் நம்மை உருவாக்கும் பொழுது அவர் முதலாவது நமக்கு ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே வர வேண்டும். நீ எதை காண்கிறாய் என்று கேட்கிறார். நான் இந்த காரியத்தை பார்க்கிறேன் சொல்லும் பொழுது, நீ கண்டது சரி. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் தவறானதை தரிசித்து தவறான காரியங்களை சொல்லிட்டு தங்களை தீர்க்கதரிசிகள்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே அவர் உருவாக்குகிற எரேமியாவை பாருங்கள். அவர் தரிசனம் கொடுக்கிறார், எரேமியா பார்க்கிறார். பார்க்கும் பொழுதே கர்த்தர் கேட்கிறார், நீ எதை பார்க்கிறான்னு கேட்கிறாரு. நான் இந்த காரியத்தை பார்க்க சொன்னோம், நீ கண்டது சரியே. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு அவர் நம்முடைய அழைப்பின்படி தரிசனங்களோடும் சொப்பனங்களோடும் அவருடைய குரலோடும் நம்மோடு பேசும்படி ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, ஒரு தீர்க்கதரிசியாக எரேமியாவை உருவாக்கும் பொழுது அவருக்கு என்னென்ன கிருபை வரங்களை கொடுத்து உருவாக்குனீங்களோ, அதே போல அந்த அழைப்பு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதே விதமாய் உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். அநேகர் எதையோ தரிசித்து அதற்கு எதையோ ஒரு விளக்கத்தை சொல்லி தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள் ஆக்கி கொள்ளுகிறார்கள். ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுகிறதில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அழைப்புள்ள இந்த தீர்க்க தரிசன அழைப்புள்ள பிள்ளைகளுக்கு நீர் இந்த விதமாய் அவர்களை வழி நடத்தும். இந்த அனுபவத்திற்குள் அவர்கள் வரட்டும். ஒருவேளை எங்களுக்கு இந்த கிருபை, இந்த அழைப்பு இருக்குமானால் எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.